அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சந்துரு சிவில் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து அப்டேட்டில் வந்து பார்த்துட்டே இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து லாகின் ஐடி வந்து எப்படி ரெக்கவர் பண்ணுறது பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு ரெக்கவர் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் எப்படி நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் பேமெண்ட் வந்து எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது, ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து எப்படி செக் பண்ணுறது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து குரூப் 2க்கு அப்ளை பண்ணிட்டீங்க, பேமெண்ட் வந்து பண்ணிட்டீங்க, ஆனால் வந்து உங்களோட பேமெண்ட் வந்து அப்டேட்டட் ஆகலை. ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு ப்ராப்ளத்துக்கு எப்படி வந்து நீங்கள் வந்து அதை சொல்யூஷன்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ண மாட்டாதீங்க. இப்போ உங்கள் விசிபிள் ஆகிற இந்த வெப்பேஜ் வந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலும் இந்த வெப்பேஜுக்கு வந்து வந்துடும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வந்து கைட்லைன்ஸ் டு செக் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் ஆர் ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த 3யும் பார்த்துருப்போம். ஸோ ஹவு டு அப்ளைன்றது OTR மூலிமா பார்த்துருப்போம். எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்ஸ்க்கு வரும்பொழுதே நான் வந்து பண்ணியிருப்போம். ஸோ ரிமைனிங் இப்போ நம்ம இருக்க போகிறது இது ஃபுல்லாக பார்க்க வேண்டியது. இதில் வந்து பர்டிகுலராக நம்ம கைட்லைன்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பேமெண்ட்ஸ்க்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிளிக்கர் வந்து கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேமெண்ட் செக்கிங் வந்து எப்படி பண்ணணும் அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம வந்து ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேண்டிடேட் வந்து மேக்ஸிமம் வந்து ட்ரான்சாக்ஷன் ப்ராப்ளம்னா உங்களோட நெட்வொர்க்கை மட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்கள் இன்டர்நெட் பேங்கிங் அண்ட் வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு வச்சு பண்ணுறீங்கன்னா அதில் வந்து கரெக்டாக ப்ராசஸில் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு கரண்ட் அப்ளிகேஷன் உள்ளே போயிட்டீங்கன்னா இங்கே வந்து மேக் பேமெண்ட்டுன்னு வரும் எப்பயுமே. ஓகேங்களா? நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணாமல் ஃபுல் டீட்டெயில்ஸ் சப்மிட் ஓவராலாக வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஃபைனல் பேமெண்ட் மட்டும் பெண்டிங் இருக்குன்னா இந்த மாதிரி வந்து காட்டும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக் பேமெண்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருவாங்க. கரண்ட் அப்ளிகேஷனில் மேக் பேமெண்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஒரு சில டைமில் என்ன ஆகுனா 24 மணி நேரங்களுக்குள்ளே அது வந்து அப்டேட் ஆகும். ஓகேங்களா? ஒரு சிலது வந்து உடனே ஒரு 5 மினிட்ஸில் 10 மினிட்ஸில் உங்களுக்கு அப்டேட் ஆகும். அதர் தென் தட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸ் மேக்ஸிமம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துங்க உங்களுக்கு எப்பயுமே வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஐடி வந்து லாகின் பண்ணி அதில் கரண்ட் அப்ளிகேஷன் அகைன் போயிட்டு மேக் பேமெண்ட் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அமௌண்ட்டை நீங்கள் அப்ளை கொடுத்ததுக்கப்புறமா ட்ரான்சாக்ஷன் பண்ணதுக்கப்புறமும் இந்த மேக் பேமெண்ட் வந்து காட்டும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் கீழே அது ஸ்டெப் 3 கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ரெஃப்ரெஷ் ப்ரீவியஸ் பேமெண்ட்ஸ்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஒழுங்காக வந்து நீங்கள் பண்ணலை, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு பதில் கிரெடிட் கார்டு கொடுத்துட்டு கேன்சல் கொடுத்துருந்தீங்கனாலும் அதோட ஹிஸ்ட்ரி காட்டும். நெக்ஸ்ட்டு நீங்கள் டெபிட் கார்டு வச்சு அதில் ஃபெயிலியர் ஆச்சுனாலும் அதோட ஹிஸ்ட்ரி காட்டும். நெக்ஸ்ட்டு டெபிட் கார்டு வச்சு ஃபுல்லாக பேமெண்ட் 100 ருபீஸ்னால் 100 ருபீஸை நீங்கள் வந்து பே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான இது வந்து டீட்டெயில்ஸும் காட்டும். ஸோ எல்லாமே அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை இந்த நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்னலாம் பண்ணீங்களோ அந்த பேமெண்ட்டுக்கான ரிலேட்டட் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக அதில் வந்து காட்டும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வே நீங்கள் SBI வச்சு பண்ணுறீங்க, பேமெண்ட் கேட்வே வச்சு பண்ணுறீங்க. மொத்தம் 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து செலெக்ஷன் பேமெண்ட் கேட்வேன்னு இருக்கும். ஒன்று SBI இருக்கும், இன்னும் வந்து பேமெண்ட் கேட்வே இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் வந்து பேமெண்ட் கேட்வே வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பேமெண்ட் டைப் வந்து எப்பயுமே ஆன்லைன். ஸோ இதை கொடுத்துட்டு இது வச்சு தான் நீங்கள் வந்து இது வரைக்கும் பண்ணியிருப்பீங்க. இந்த பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ரெஃப்ரெஷ் ப்ரீவியஸ் பேமெண்ட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வியூ ப்ரீவியஸ் பேமெண்ட்ஸ்னு வரும். ஓகேங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ரீசெண்டாக நீங்கள் எதெல்லாம் பண்ணீங்களோ அது இங்கே வந்துடும். உங்கள் ஃபெயிலியர் அன்சக்ஸஸ்ஃபுல், இனிஷியேட்டட், அபார்ட்டட். ஓகேங்களா? நீங்களாக கேன்சல் பண்ணால் அபார்ட்டட்னு வரும். பண்ணிவிட்டு வந்து ஒரு சிலது பார்த்திங்கன்னா வந்து அமௌண்ட்டே சென்ட் ஆகிருக்காது, அது வந்து அன்சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். அதே மாதிரி அமௌண்ட்டு போனதுக்கப்புறம் பேங்க்லேருந்து ரிசீவ் ஆகாமல் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நடந்திருந்தது, அது வந்து ஃபெயிலியர் கண்டிஷனில் வரும். ஃபைனலாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சுன்னா இங்கே சக்ஸஸ்ஃபுல்னே வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பக்கத்தில் சக்ஸஸ்ஃபுல் பக்கத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று வரும். பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஸ்டெப் 5ல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்டேட்டஸ்னு வந்து ஷிப்டுன்னு வந்துருச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து 100 ருபீஸு ஃபார் எக்ஸாம்பிள் 100 ருபீஸுக்கு அவங்களோட அக்கௌண்ட் TNPSC வெப்சைட்ஸோட அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருச்சு. ஓகேங்களா? அதனால தான் வந்து ஷிப்டுன்னு வந்துருச்சு. இதுதான் வந்து பர்ஃபெக்டான ட்ரான்சாக்ஷன் நடந்ததுக்கு அத்தாச்சின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஷிப்டு இது வந்ததுக்கப்புறம் சைடில் ஆக்ஷன் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் ஹியர் டு அப்டேட்டட் யுவர் ஃபார்ம் பேமெண்ட் ஸ்டேட்டஸ். அந்த பர்டிகுலர் நீங்கள் ஃபார்முக்கு தட் மீன்ஸ் குரூப் 2 அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த குரூப் 2 அப்ளை பண்ணுற ஃபார்முக்கு அந்த பர்டிகுலர் அமௌண்ட் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்றது அங்கே சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு
ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீன் கலரில் வரும். ஸோ யுவர் அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இது வந்துருச்சுன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடிட் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணாலையும் ஒரு சில எடிட்டிங் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்து அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து ப்ளூலேருந்து ஒயிட் கலர் மாற்றணுன்றதுக்கோசரம் குரூப் 2 அப்ளை பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து அந்த எடிட்டபிள் ஆப்ஷன் வந்து எப்பயுமே வந்து இப்போ எனேபிள் இருக்குது. ஓகேங்களா, அதில் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து சப்மிட்டட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேமெண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும். நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் ஃபார்ம்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி இல்லை வந்து சாஃப்ட் காப்பியாக வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் வந்து பேமெண்ட்டுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ். இதில் வந்து தெளிவாக எல்லா ப்ராசஸும் சொல்லியாச்சு. ஸோ இதை தவிர வேறு வந்து வழிகள் இல்லை. அதுக்கான வழிகள் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு தனியாக இது தவிர வேறு ஏதாவது வந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க, நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதே போல் நான் அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி நண்பர்களே.